வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தினம்தோறும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் ஒரு அழகிய கிராமத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். நாங்கள் இப்போது ஆவரங்கால் கிழக்கிலே இருக்கின்ற மணல் பகுதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற கிராமத்திலே தான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமத்தை கண்ணாரை குறிச்சி என்று அழைக்கிறார்கள். என்ன சொன்னால் மிகவும் பிரபலமான கண்ணாரை குறிச்சி அம்மன் ஆலயம் இருக்கிறது. அதை விட இந்த கிராமம் முன்னைய காலங்களில் எப்படி இருந்தது, இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. விவசாயத்திற்கு பேர் போன இடமாக இந்த மணல் பகுதி இந்த கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தை மணல் பகுதி என்று அழைக்கிறார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நேர்கள் அனைவரையும் ஆவரங்கால் கிழக்கில் இருக்கின்ற மணல் பகுதி கிராமத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கிராமத்தினுடைய பெயர் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம், மிகவும் சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். நீங்கள் மணற்காடு கேள்விப்பட்டிருப்பீர்கள், மணல் தரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கிராமத்தினுடைய பெயர் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, மணல் பகுதி என்று சொல்லி. அதற்கு காரணமே இந்த கிராமத்து மணல் தான். அது ஏன் தெரியுமா? அந்த காலத்திலே மரவள்ளி பயிற்சியை இந்த மணலிலே நட்டால் சிறந்த விளைச்சலை தரக்கூடியதாக இருந்தது. இப்போதும் அப்படித்தான். ஆனால் வெங்காய பயிற்சியை தான் இப்போது நடுகிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த கிராமத்திற்கு மணல் பகுதி என்று பெயர் இருக்கிறார்கள். இப்போது மணல் பகுதி கிராமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமம் ஒரு காலத்திலே கண்ணாரை குறிச்சி என்றுதான் அழைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் எனக்கு பின்னால் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கண்ணாரை அம்மன் ஆலயம் தான். இன்றைக்கு பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருப்பதோடு மாத்திரமல்ல, கண்ணாரை குறிச்சி என்று பெயர் வருவதற்கே இந்த ஆலயம் தான் காரணம். இந்த ஆலயம் தோன்ற முதல் இந்த இடமெல்லாம் ஒரு தோட்ட நிலப்பரப்பாகத்தான் இருந்தது. ஒரு காலம் ஒரு அம்மா இந்த தோட்ட நிலத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வயோதிப பெண்ணாக ஒரு பெண் வெள்ளை சாரி உடுத்தபடி அந்த அம்மாவிடம் தனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவரும் வீட்டே சென்று ஒரு செம்பிலே தண்ணீர் எடுத்து கொடுத்த அப்புறம் அவருடைய தாகம் தீர்ந்து விட்டது. உடனே தனக்கு தலை சொருகிறது, தனக்கு பேன் பார்த்து விட சொல்லி அந்த அம்மா வயோதிப பெண்ணிடம் குறிப்பிட்டிருக்கிறார். உடனே இந்த ஆலயம் அமைந்த சூழலுக்கு பின்னாலே ஒரு நெல்லி மரம் இருந்திருக்கிறது. அந்த காலத்திலே அந்த நெல்லி மரத்தின் கீழே இருந்து பேன் பார்ப்பதற்காக தலையை பிரித்து பார்த்த பொழுது தலையெல்லாம் 1000 கண்களாக அந்த அம்மாவுக்கு தென்பட்டிருக்கிறது. உடனே அவர் திகைத்து போய் திரும்பி பார்த்த பொழுது அந்த வயோதிப பெண்ணை காணவில்லை. உடனே அவருக்கு விளங்கிவிட்டது, கண்ணகி அம்மன் தான் வயோதிப பெண்ணாக தனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் சொல்லி உணர்ந்து இந்த இடத்திலே ஆரம்ப காலத்திலே ஒரு சிறிய கொட்டிலை போட்டு அந்த நெல்லி மரத்தின் கீழே வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். இப்போதும் இந்த கண்ணாரை குறிச்சி அம்மன் ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக நெல்லி மரம் தான் இருக்கிறது. அதன் பிறகு இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள். இந்த மணல் பகுதி கிராமத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆலயம் ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது. ஆவரங்கால் கிழக்கில் இருக்கின்ற மணல் பகுதி கிராமத்தை இந்த ஊர் மக்கள் புனித பூமி என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருக்கின்ற சனசம நிலையத்தின் முன்னால் தான் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் கலையகம் சனசம நிலையம். இந்த கிராமத்து இளைஞர்களை ஒன்றிணைத்து இங்கே வீனஸ் விளையாட்டு கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை விட இந்த கட்டடத்திலே தான் இந்த பகுதி
இந்த கிராமத்து முன்பள்ளி சிறார்களை ஒன்றிணைத்து முன்பள்ளி உடையை கொண்டிருக்கின்றது. உள்ளே மாணவர்கள் ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் அங்கே தான் செல்ல போகிறோம். இந்த ஆவரங்கால்களுக்கு மணற்பகுதி கிராமத்தில் இருக்கின்ற கலையகம் முன்பள்ளி சிறார்களை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இவர்களுக்கு இடைவேளை கௌப்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த சிறுமியிடம் இப்போது கருத்து பார்க்கலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? ரிசானா. எங்களுக்கு நல்ல பாட்டு படிச்சு காட்டுங்க. நல்ல ஆடுவீங்கன்னு சொன்ன டீச்சர் சொன்னாங்க. ஆடி காட்டுங்க பாப்போம். பாடி பாடி ஆடி காட்டுங்க பாப்போம். வண்ணாத்தி பூச்சி பறக்குது ஃபேர், வண்ணாத்தி பூச்சி பறக்குது ஃபேர். அந்த சிறுமிக்கு எல்லாம் கை தட்டி விடுங்க. நல்ல வடிவ டான்ஸ் ஆடின வேலை எல்லாம் கை தட்டி விடுங்க. அச்சா பிள்ளை மணற்பகுதி கிராமத்தினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயமும் கல்வியும் தான். இந்த கிராமத்தை பற்றி தகவல்களை அறியலாம்னு சொல்லி ஒரு ஐயாவிடம் சென்று நாங்கள் கதைத்த பொழுது அவர் இந்த பாடசாலையை பற்றி தான் கூறினார். பொதுவாகவே வந்து ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே கல்வி கற்க வேண்டும் சொன்னால் வந்து வெளி ஊருக்கு தான் செல்ல வேண்டும். அதாவது வெளியிலே இந்த கிராமத்துக்கு வெளியிலே தான் சென்று கல்வி கற்க வேண்டும். ஆனால் இந்த மணற்பகுதி கிராமத்தை பொறுத்தவரையிலே இந்த கிராமத்திலே வந்து பாடசாலையும் இருக்கிறது. அதைத்தான் இப்போது பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதான் வந்து புத்தகலட்டி ஸ்ரீ விஷ்ணு வித்தியாலயம். இங்கே தரம் 1 தொடக்கம் சாதாரண தர வகுப்புகள் இடம்பெறுகின்றன. சிறந்த கல்விமான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாடசாலைகளில் வந்து இதுவும் ஒன்று. தங்களுடைய கிராமத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இந்த பாடசாலையும் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். கூறியிருந்தேன் அல்லவா, இந்த மணற்பகுதி கிராமத்தினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயமும் கல்வியும் தான் சொல்லி. அது ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு உதவியதே வந்து விவசாயம் தான். அந்த காலத்திலே வந்து உருளைக்கிழங்கு பயிற்சியை இங்கே செய்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிநிலைகளையும் முன்னேறியதாக கூறியிருந்தார்கள். இப்போது வந்து அந்த பயிற்சியை இடம்பெறுவது இல்லை இந்த கிராமத்தை பொறுத்தவரையில். ஏனென்று சொன்னால் வேறு வேறு இடங்களில் இருந்து சந்தைக்கு வந்து உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்த கிராமத்திலே இருந்து உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்வதில்லை. இப்போது வந்து மரவள்ளி கிழங்கு மனித வந்து வெங்காயம் போன்ற சிறு பயிற்சியை தான் இங்கே மேற்கொள்கிறார்கள். அதை விட இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாயம் தான் இருக்கிறது. கிழக்கிலே அமைந்திருக்கின்ற மணல் பகுதி கிராமத்தில் இருக்கின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் தான் இப்போது நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், மரக்கறி எல்லாம் வைத்திருக்கிறார்கள், பலசரக்கு பொருட்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த கிராமத்து மக்கள் வந்து நகர பகுதியை தேவையில்லை. என்னன்னு சொன்னால் கிராமத்திலே மரக்கறிகள் வாங்கக்கூடிய வசதி இருக்கிறது. அந்த அம்மா கூட கீரை வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்றும் உங்கள் அன்பின் ஷர்மி. இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் பகுதியில் உங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். அதற்கு முதல் இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு, எங்களுடன் என்று இணைந்திருக்கிறது. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.